ஹாய் ஹலோ கைஸ். ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்து கிளாசிக் 360 மாடலில் நான் வந்து இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ண ரீசெண்டாக. ஆனால் ஆயில் வந்து சுத்தமாக லீக்கேஜ் ஆகிட்டே இருந்துச்சு. அது என்ன இஷ்யூ, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் அது என்ன இஷ்யூன்னு நமக்கு, அது எப்படி லீக் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட ஸ்பான்சர் EdgeQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எங்கள் வீட்டில் நிற்கிற புல்லட் கைஸ் இது. ஆக்சுவலாக இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஆயில் ஒழிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஆயில் அடிச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கெல்லாம் இதெல்லாம் ஆயில் பேக்கிங் போயிடுச்சு இன்ஜின் சுற்றி. அதாவது வண்டி எடுக்காமே கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்துக்கு மேலே அப்படியே ட்ராப்லேயே இருந்துச்சு. இங்கே இருக்கும் ஆயிலை காட்டுறேன் பாருங்க. போல்ட்டை பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குன்னு, தெரியுதுங்களா? ஆக்சுவலாக மரம் போயிடுச்சு போல்ட்டு. இங்கே இருக்கும், சும்மா நம்ம கையில் திருவது பார்த்தீங்களா, சுத்தமாக போயிடுச்சு போல்ட்டு நட்டு. இதோட கேஸ்கெட்லாம் பிஞ்சு தொங்குது பாருங்க. நம்ம இன்றைக்கி இந்த வண்டியை வந்து இந்த ஆயில் மரம் போடுறோம். மரம் போட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வண்டி நின்ன இடம் இதுதான். ஆயிலில் பார்த்தீங்களா எவ்வளோ ஆயில் ஒளி இருக்குன்னு. வண்டியோட டயர் வச்சு தெரியுதுங்களா எவ்வளோ ஆயில்னு பார்த்தீங்களா? கைஸ், திருச்சி போயிட்டுருக்கோம் கைஸ், வண்டி ரெடி பண்ணுறதுக்காக. தெரியுதுங்களா, நம்ம வண்டி தான் போயிட்டுருக்கோம். ஆயில் அவ்வளோ கொஞ்சோண்டு தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அது மூலியம் ஆயில் குறையக்காட்டியே போயிடுவோம், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஓட்டலாம் தான் சொல்லியிருக்காங்க, போனால் தெரியும். இப்போ எங்கே வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, திருச்சியில் இருக்க தேத்தப்பட்டறைக்கு தான் வந்திருக்கோம். வண்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எஸ், போல்ட்டு கழட்டியாச்சு, தெரியுங்களா அடியில். இப்போ அந்த போல்ட்டு தான் பண்ண போகிறோம், என்னென்னு பார்ப்போம். அதுங்க கைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த போல்ட்டில் வந்து இங்கே இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க 2 மரம் தான் போயிருக்காங்க, தெரியுதுங்களா? வலுவலுன்னு இருக்கு பாருங்க. உள்ளே இருக்கிற மரம் ஒரிஜினல் மரம் அப்படியே இருக்குது. ஸோ அதை ஓவர் சைஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணலாம். இருங்க, நான் வேறு போல்ட்டு போட்டு டைட் பண்ணி பார்க்குறேன். டைட் ஆகிடுச்சுன்னா நின்றுச்சுன்னா ஓகே, அப்படி நிற்கலை அப்படின்னா மட்டும் ஓவர் சைஸ் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரிஜினல் மரம் என்ன வந்துட்டாரு, இந்த நட்டு போட்டுட்ருக்காப்புல. இந்த போல்ட்டு தான் ஆக்சுவலாக. இது வந்து ஒரிஜினல் போல்ட்டு கிடையாது. இது ஒரு அவரே எடுத்து வந்தார் அந்த போல்ட். இது வந்து கார் போல்ட்டுன்னு சொன்னாப்புல. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இதிலே இருக்கட்டும், ஒரிஜினல் போல்ட்டுலே, வேறு ஏதாவது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ சரி பார்ப்போம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கடைசியில் பார்த்தீங்களா எங்கே வரைக்கும் ஆயில் அடிச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் ஆயில் தான். ஆக்சுவலாக இங்கேயும் ஆயில் ஃபுல்லாக லீக்கில் தான் இருக்குது. அது சம்திங் எனக்கு தெரிஞ்சு அந்த கியர் விழுந்து விழுவுதுன்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? யா, இந்த பாருங்கள் இங்கெல்லாம் ஃபுல்லாக இது. வண்டி இத்தனை நாள் நிற்கவும் உள்ள கரையானே கட்டிருச்சு. இப்போ தான் 2 பேரும் உடச்சி விட்டேன். இங்கே ஒன்று அப்படியே இருக்குது பாருங்கள், கண்ணுக்கே தெரில எவ்வளோ ஒட்டுற இருக்குது பார்த்தீங்களா இன்ஜினில் ஃபுல்லாக. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயும் உள்ளேயும் அதே மாதிரி இருக்குது, சேம் வந்தாருங்க. சரி பார்க்கலாம். இதை பண்ணிவிட்டு வண்டியோட வாட்டர் வாஷ் விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி செக் பண்ணலாம். நம்ம சொல்லியிருந்தோம்ல ஸ்க்ரூ போட போகிறோன்னு, வந்தாச்சு. ஸோ ஸ்க்ரூவை கழட்டிட்டாங்க, பார்ப்போம் மேபி என்ன நடக்குது. அண்ணன் ரீபோர் இது போட்டுட்ருக்காப்புல மரம். இந்த உள்ள பிசுலாம் தனியாக கொட்டுது பாருங்கள்.
இது என்ன இதே போட்டுடலான்றீங்களா ஓ சைஸு? இல்லை இல்லை அதே சைஸ் தான். இந்த போல்ட்டுக்கு போடுறேன். அந்த போல்ட்டுக்கா? சரி சரி. முதல்ல கொடி மரம்ல உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சைஸுக்கு அதில் உள்ள மறைக்கு பெருமரம் போட்டு விடுவோம். ஓகே 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 ஓகே. சைஸ் ரொம்ப பெருசு பண்ணல. சைஸ் அதே சைஸ் வேற த்ரெட் மட்டும் வேற த்ரெட். ஓகே ஓகே. அதாவது அந்த போல்ட் ஏறுற மாதிரி. ஆமாம் இந்த எடுத்து வந்தால போல்ட்டு அந்த போல்ட்டு. பிஸ்டர்லாம் உள்ளே போகாது என்ஜின்? இல்லை அதான் வெளியே அதுக்காக சார் சாக்லேட் எல்லாம் வெளியில் வரும். எல்லாம் வெளியே போட்டு உடச்சிடலாமா உள்ள? செய்யுங்க பார்த்துக்கலாம். வணக்கண்ணே. ஓகேவா? ஒழுவாதுன்னுட்டு விடுவாதுண்ணே. உள்ளே கட் பண்ணணுமா? இல்லை தேவையில்லை. போல்ட்டு தேவையில்லண்ணே. ஃப்ரீயாக தானே இருக்குது உள்ள. சரி ஓகே. இல்லை நம்ம அது இன்ஜின் சுற்றுறப்ப ஏதாவது அந்த இடத்துல கிராங்க் எதுவும் வந்துச்சு நமக்கு தெரியாது. நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இந்த பழைய போல்ட்லேயே சொல்கிறீங்க. இல்லை ஆமாம். இவ்வளோ தூரம் ஆளை எக்ஸ்ட்ரா இருக்குது போல்ட்டு. எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வந்து இருக்கிறது இவ்வளோ இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதனால அங்கே போகிறதுக்கு வேலை இல்லை. சரி குறைக்க வேண்டிய ஒரிஜினல் போட்டு குறைக்க வேண்டியது. சரி ஓகே. லேசாக நிமித்திட்டு திருப்பி போடுங்க. நான் திருப்பி லாக் பண்ணிவிட்டேன். என்னென்ன வண்டியை நிமித்திட்டு திருப்பி அதே மாதிரி படுக்க போடுங்க. செல்லாக் பெஸ்ட் போட்டு லாக் பண்ணிவிட்டேன். சரி ஓகேண்ணே. கைஸ் இந்த போல்ட்டு தான் போட போகிறோம். அண்ணன் போடுறாங்க பாருங்கள். அவ்வளோதான் பேஸ்ட் வச்சு லாக் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவு டைட் வச்சுட்டோம்ன்றோம். அவ்வளோதான் கைஸ். நமக்கு இப்போ இன்றைக்கி வந்து சேம் அதே போல்ட்டோட அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் போட்டிருக்காங்க. அதில் வந்து மரம் ஒர்க் பண்ணல, கரெக்டாக இருக்கும். அதே தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா வண்டி எப்படி கிடக்குன்னு? ஆயில் திரும்ப அப்படி கவுத்து திரும்ப அப்படி பண்ணோன்னா திரும்ப அவ்வளோ ஆயில் கீழே ஊற்றிருக்கு. பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆயில் ஃபில் பண்ண வேண்டியதான். ஆயில் வாங்கிட்டு வந்தேன். அதாவது மோட்டோல் ஆயில் வாங்கிட்டு வந்தேன் லூஸில். வேறு வேறு பாட்டிலில் இருக்கும். 2 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். கைஸ் இப்போ நம்ம தான் ஆயில் மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் கேப்பை கழட்டிக்கலாம். அவ்வளோதான். சும்மா டைட்டாக தான் இருக்கும். ரொம்ப டைட் இருக்காது. ஓகே. கழட்டியாச்சு ஆயில் கேப்பை. கீழே வைக்க வேண்டாம், மண்ணாயிடும். இதுதான் கொடுத்தாரு கப்பு அண்ணன். சைஸ் கரெக்டாக இல்லை. பார்க்கலாம், மேபி கரெக்டாக ஊற்றுறேன். அண்ணனே வாங்கி ஆயிலை ஊற்றிட்டாரு. நம்ம ரொம்ப சிரமப்படுறோன்ட்டு. ஓகே காய்ஸ், வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். போல்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? புதுசு. அதுலேயே அந்த இது ஒரு ரப்பர் சீல் வச்சு அனுப்பிச்சிருக்காரு. அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு சர்வீஸ் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டேன். ஹோம் வாஷ் போயிட்டுருக்கு. பார்ப்போம். நம்ம இதுக்கப்புறம் இன்ஜினில் எது லீக் இருக்கா அப்படின்றது தெரியும். பார்ப்போம் கழுவிட்டு. இப்போ பார்த்தீங்களா சுத்தமாக அந்த இதே இல்லை பாருங்கள். ஆயிலே இங்கேயுமே இந்த இதெல்லாம் அடிச்சிட்டாங்க. அடியில் காட்டுறேன். அடியில் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. அடியில் ஆயில் ஒழுகலை. பார்ப்போம். மேபி ஒரு 2 days இல்லை 1 day ஆல்ட்டு போட்டால் தான் அந்த ஆயில் கீழே வந்து செட்டில் ஆனால் தான் தெரியும் அது என்னென்னு. இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக இது மாதிரி யார் யார் பைக்குக்கெலாம் வந்து இந்த மாதிரி போல்ட் வந்து லூஸாக இருக்கோ அவங்களும் கண்டிப்பாக ஷோரூம் கொடுங்க. மோஸ்ட்லி அப்படி முடியலன்னா மட்டும் இது மாதிரி வெளியே கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அது மாதிரி இது வந்து நான் வந்து ரொம்ப நாள் நின்று கிடந்தனால நான் இந்த விஷயத்தை விட்டேன். அது மாதிரி யாரும் ரொம்ப நாள் இந்த வண்டியை போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கனாவே கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். வண்டி ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரும், நிப்பாட்டி இருக்கிறதுல எலி வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த லேத் வந்து நான் திருச்சியில் தான் பண்ணேன். இது எங்கன்னா டிவிஎஸ் டோல் கேட் இருக்குது தெரியுங்களா? அது பக்கத்தில் இருக்குது இந்த லேத். அதாவது இந்த பாலம் இறக்கத்தில் இருக்குது. சிம்பிளாக சொல்லுவோம், ஒயின் ஷாப் இருக்கும் தெரியுமா? அந்த ஒயின் ஷாப் பக்கத்து கிட்ட தான் அந்த லேத்து. அது யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரில. மேபி
தெரிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இதே மாதிரி நீங்கள் அப்டேட்லேயே இருங்க, நானும் உங்களுக்கு நிறையா இது மாதிரி திங்ஸ்லாம் போடுறேன். ஓகே கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.